தீராத நோய் நொடிகள் உங்களை விட்டு விலக, தீராத கடன் சுமை முழுவதுமாக விலகுவதற்கு, எதிரிகள் தொல்லைகள் விலக, கண் திருஷ்டி விலக, இப்படி உங்களை விட்டு என்ன பிரச்சனைகள் எல்லாமே இருந்தாலுமே, அப்படியே விலகி செல்ல வேண்டுமா? அதை நீங்க எல்லாமே உங்களை விட்டு ஒதுக்கி வைக்க, இன்றைய நாள் ஒரு வழிபாட்டுக்கு உரிய நாளென்றே சொல்லலாம். இந்த வழிபாடு ரொம்பவும் கை கொடுக்குங்க. மனதிற்குள் இருக்கும் பொறாமை, அழுக்கு, கெட்ட புத்தி, வன்மம், பழி வாங்குவது இப்படிப்பட்ட அனைத்து குணங்களை எல்லாமே வெளியில துரத்தி அடிக்கவும் இன்றைய தினம் முருகப்பெருமானை நீங்க வழிபாடு செய்யலாம். கடன் சுமை தீர தேய்பிறை சஷ்டி திதி என்பது முக்கியமான ஒரு வழிபாட்டுக்குரிய நாளு. அதனால வந்துட்டு தீராத கடன் சுமையிலிருந்து நீங்க வெளிய வருவதற்கு நாளைய தினம் முருகப்பெருமானுக்கு எந்த பழத்தை நீங்க நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் என்பதை இந்த பதிவில நீங்க பார்க்கலாம். முருகப்பெருமானுக்கு ரொம்பவும் ஒரு பிடித்த பழம் என்று சொன்னால் நாவல் பழங்க. இப்ப எல்லாமே நாவல் பழம் சீசன் தாங்க. அதனால வந்துட்டு நம்ம வீடு பக்கத்தில் உள்ள இருக்கும் பழக்கடைகளில் கூட இந்த பழம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்று இரவே நீங்க இந்த நாவல் பழத்தை கொஞ்சம் வாங்கி உங்களோட ஃப்ரிட்ஜ்ல வீட்ல வச்சுருங்க. அடுத்து காலையில அதிகாலையில பூஜை அறையில விளக்கு ஏற்றுவதற்கு சுத்தப்படுத்தி, நீங்க அதிகாலையிலே சுத்தபத்தமாக 6 டூ 7 மணி இந்த செவ்வாய் ஹோரை நேரத்தில இந்த நெய் தீபத்தை ஏற்றி, முருகருக்கு இந்த நாவல் பழத்தை நெய்வேத்தியமாக வச்சுருங்க. அதுவும் வைக்கக்கூடிய அந்த நாவல் பழத்தை ஒரு வெற்றிலை மேல வச்சு, முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக நாளை தினம் செய்வது ரொம்பவும் ஒரு சிறப்புங்க. நாளை வெற்றிலை மீது நாவல் பழத்தை வைத்து முருகனிடம் வேண்டிக் கொண்டால், நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் கூடிய விரைவில் பலிக்கும். முயற்சி செய்து பாருங்கங்க. இப்படி நெய் தீபம் ஏற்றி நாவல் பழத்தை நைவேத்தியமாக வைக்கும்போது, ஒரு மஞ்சள் துணியில ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு, 6 மிளகு இதை 2யுமே வைத்து ஒரு முடிச்சு போட்டுடுங்க. இந்த கல்லுப்பு முடிச்சை கையில் வைத்துக்கொண்டு, "என்னுடைய கடனும், கஷ்டமும் இந்த கல்லுப்பு கரைவது போல கரைந்து போகணும் முருகா! அதற்கு நீயே துணையாக நிற்க வேண்டும்" என்று சொல்லி நீங்க வழிபாட்டில் நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அந்த கல்லுப்பு முடிச்சை முருகர் பாதத்துல அப்படியே வச்சுடுங்கங்க. அப்படி வச்சுட்டு தீப, தூப ஆராதனை காண்பித்து உங்கள் வழிபாட்டை நீங்க நிறைவு செய்யலாங்க. பூஜையை நிறைவு செய்துவிட்டு, இந்த நாவல் பழத்தை உங்களோட வீட்டில் இருப்பவர்களுக்கு பிரசாதமாக நீங்க சாப்பிடலாங்க. அத அடுத்து அடுத்து வரும் செவ்வாய்க்கிழமை வரை அந்த கல்லுப்பும், அந்த பூஜை அறையில வச்சிருக்கக்கூடிய முடிச்சு அப்படியே இருக்கட்டுங்க. அதற்கு இடைப்பட்ட நேரத்தில உங்களுடைய கடன் சுமை தீரும் முயற்சிகள் எல்லாமே நீங்க கடைபிடிக்கலாங்க. அடுத்த செவ்வாய்க்கிழமை வரை அந்த கல்லுப்பையும், மிளகுமே அடுத்து எடுத்து தண்ணீரில் போட்டு உங்களுடைய கை கொண்டு அதை கரைச்சு விடுங்கங்க. ஆனா, அந்த கல்லுப்பு கரையும். ஆனா, மிளகு கரையாது. அத அப்படியே எடுத்துக்கொண்டு ஒரு கால்படாத இடத்துல அப்படியே கொட்டிடுங்கங்க. கடன் சுமை எல்லாமே அந்த தண்ணீரில் கல்லுப்பு கரைவது போல கரைந்து காணாமல் போய்விடும். இந்த ஒரு எளிமையான பரிகாரம் உங்கள் வாழ்நாள் பிரச்சனையிலிருந்து அப்படியே உங்களை விடுபட வைக்கும் ஒரு உதவியாக இருக்கும் என நம்பலாங்க. இது தவிர செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி டூ 7 மணி வரைக்குள்ளாக நேரத்துல முருகன் கோவிலுக்கு சென்றும் நீங்க பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். வீட்டில் மேல் சொன்ன அதாவது இந்த வழிபாட்டை செய்ய முடியாது அப்படிங்கிற பட்சத்துல கோவிலில் முருகப்பெருமானுக்கு நாவல் பழம் வாங்கி கொடுத்து கூட அர்ச்சனை செய்து கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கும் அதை தானமாக கொடுக்கலாங்க. அது ரொம்பவும் சிறப்புங்க. அன்பர்களே, இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே கீழ இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை பதிவிட்டுட்டு, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்குமே நம்ம பதிவ ஷேர் பண்ணுங்க. மேலும் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.